பா எந்திரிங்கப்பா, தங்கச்சி தூங்கட்டும். டேய் இங்கதான் தூங்கணுமா? வேற ரூம் இல்லையா? அங்கெல்லாம் ஃபேன் காத்து நல்லா வராது. தங்கச்சி ஃபேன் இல்லைன்னா தூங்க மாட்டா. நானும் தாண்டா ஃபேன் எல்லாம் தூங்க மாட்டேன். அப்ப பாத்ரூம்ல இருக்க எக்ஸாஸ்ட் ஃபேன்ல போய் படுங்க. புள்ள முன்னாடி மானத்தை வாங்குறான். தங்கச்சி சிக்கன் சாப்பிடுவல்லம்மா? சாப்பிடுவேன். சரி வாமா, அண்ணன் ஊட்டி விடுறேன். இல்ல வேணாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். அட நான் ஊட்டி விடுற ஆக்காமி. என்னமாச்சு? இரு தண்ணி எடுத்துட்டு வரேன். அண்ணன் தானா இது? எங்கடி நான் வாங்கி வச்சிருந்த பிஸ்கெட்ல காணோம்? நான் தான் பசிக்குதுன்னு சாப்பிட்டேன்டா. உனக்குலாம் வெக்கமாவே இல்லையாடி? அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படுற? ஐயோ சாமி, இனிமேல் உன் பொருள் நான் எதுவுமே தொல்லப்பா. தின்னுட்டு போடி. அண்ணா எனக்கு தனியா படுக்க பயமா இருக்கு, நான் உன் கூட தூங்கிக்கிட்டுமா? ஐயோ உன்னை நான் பக்கத்துலயே சேர்த்த மாட்டேன். என்னன்னு உன்கிட்ட வந்து பாரு, போய் தொலை. வந்துட்டா பக்கத்துல படுக்கிறேன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கூட அப்படி சண்டை போட்டுட்டு இப்ப இப்படி தாங்குறான். இந்தாம்மா தண்ணி குடி. தங்கச்சி எத்தனை நாள் வேணா நீ இங்கே இருமா. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, அண்ணன் உனக்கு வாங்கி தரேன். சரிண்ணா. மா ஜிம்முக்கு போகணும், வண்டி சாவி எங்கம்மா? சோபால இருக்குது பாடுறா. ஓ இங்கதான் இருக்கா? ஏய் சாவி குறி, ஜிம்முக்கு போகணும். நான் தர மாட்டேன், நான் ஷாப்பிங் ஏய் குறி, ஏட்டிக் போட்டியா பண்ணிட்டு. டேய் உன் தங்கச்சி ஷாப்பிங் கூட்டிட்டு போயிருந்து அப்புறம் ஜிம்முக்கு போடா. மா இவ ஷாப்பிங் போனா ஒரு நாள் ஆக்கிடுவாமா. முதல்ல நீ கூப்பிட்டு போ. வந்து தொலை. ரொம்ப தாண்டா. சீக்கிரம் வந்து ஏறி தொலை. இன்னும் எவ்வளவு நேரம் பண்ணுவ? சீக்கிரம் வா. டேய் இருடா வரேன். நீ வேற ரொம்ப பிடிச்சிருச்சு, காசு வேற பத்தல. இவன்ட்ட கேட்டா வேற ஏதாவது சொல்லுவாளே. சரி வேணாம். ஏய் ஏன்டி எடுத்து வைக்கிற? நேத்தி கடன் பாரு, காசு பத்தலடா. அதான் காசு பத்தல இருக்கிறதுல வச்சுட்டு இதை எடுத்துக்கோ. இத சொல்லத்தான் கேட்டியா? இவளுக்கு போய் சொன்ன பாரு, படி. நானே காசு பத்தலன்னு கடுப்புல இருக்கு, இவன் வேற. போடா. கவி ஒரு நிமிஷம். இந்தா இத படுறா. சுட்டுட்டு உன் புத்தி உனக்கு அப்படிதான் போகும். நான் என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? காசு போட்டு வாங்கினேன். சரி நான் வரேன். ஏய் என்னடி என் டி-ஷர்ட்ட போட்டுருக்க? உன்னை விட எனக்கு தானே நல்லது. போடா. அடிங் போடா கீடானா அடிச்சு வாய் கீழ உடைச்சிருவேன். ஒழுங்கமா கழட்டி. கழட்டி எல்லாம் கொடுக்க முடியாது. டி-ஷர்ட்ட கழட்டி கொடுன்னு சொன்னேன். குடுக்குறேன். போ. ஏய் என் லேப்டாப்ல என்னடி பண்ற? எனக்கு வேலை இருக்கு குர்ரி. எனக்கு தான வேலை இருக்கு, நான் ரெஸ்யூம் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஆமா நீ அப்படியே ரெஸ்யூம் அப்ளை பண்ணி வேலை கிடைச்சு கிழிச்சிட்டாலோ? அப்ப நான் என்ன மக்கா? ஆமாண்டி உனக்கு அறிவில்ல, நீ மக்கடி. ஏய் போடா லூஸ். போடி. என்னவே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டா? ஒருவேளை வீட்டு விட்டு கிளம்புறாளோ? ஆமா மேடம் எங்க கிளம்பிட்டீங்க? டேய் சென்னையில ஜாப் கிடைச்சிருக்குடா, 2 டேஸ்ல ஜாயினிங் சொன்னாங்க, அத கிளம்பிட்டு இருக்கேன். ஏய் பொய் சொல்லாதடி. நம்மளனா இந்த ஆஃபர் லெட்டர் நீயே பாரு. அப்படியே ஃபீல் பண்ற மாதிரி நடிக்காத சரியா? நான் இருந்தா உனக்கு தொல்லையா தானே இருக்கேன். இங்க வா. எதுக்கு? இங்க வா சொல்றேன். இங்க பாரு, அப்படி இல்ல கவி. ஒரு அண்ணன் தங்கச்சி திட்டுறதுனாலயோ கலாய்க்கிறதுனாலயோ அவன் மேல பாசலன்னு கிடையாது. உன்னை ரொம்ப பிடிக்கும். பார்த்து பத்திரமா இரு. சரி. கவி சாப்பிட்டு போமா. நீயே கொட்டிக்க. இந்த பாசம் கட்டுற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. வேலை என்னமோ அது பாரு. ஓகேவா? சித்தி போனா இருந்தாலும் என் தங்கச்சி தான்மா. இது நம்ம சபரி என்ன தங்கச்சி ஆச்சே. நம்ம தங்கச்சி ஒரு பையன் கூட பார்த்தோம்னா ரொம்ப மோசமான பையன் தான். சரிடா நான் பாத்துக்கிறேன். கவி நில்லு. நீ லவ் பண்ற பையன் நல்லவில்லம்மா. அத சொல்றதுக்கு நீ யார்? அண்ணன் நான் உனக்கு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏன் பர்சனலுக்குள்ள நீ எதுக்கு வர? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். டேய் நீ என் தங்கச்சி பின்னாடி சுத்திட்டு இருந்தா உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது. நீ யாரு எப்படிப்பட்டவன்ல எனக்கு தெரியும். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். டேய் நீ யாரா ஃபர்ஸ்ட்? நான் அப்படித்தான் நிறைய பொண்ணுங்களோட பேசுவேன். நீ என்ன பண்ணுவ? இதை போய் நீ அப்படியே உன் தங்கச்சிட்டு சொல்லு. அவன் நம்ப மாட்டா. ஏன்னா நான் அவளை அப்படியே மாத்தி வச்சிருக்கேன். நான் உன்னை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? இப்படி நீ ஏமாத்துவேன். இனி மூஞ்சிலே மூச்சிராது. அப்படியே இல்ல கவி, நான் உன்னதான் லவ் பண்றேன். டேய் நீ யாரா என்னை அடிக்கிறதுக்கு? ஏய் இவன் ஏன் அண்ணன். அண்ணன் சாரிண்ணே, நீ வாண்ணே நம்ம போலாம். தங்கச்சி நான் ஊருக்கு போயிட்டு வரேம்மா. நான் போறேன். என்னாச்சு? அது டேய் பொண்டாட்டியோட அண்ணன் அடிக்கடி வீட்டுக்கு வர்றான். உண்மையாவா அவன் தங்கச்சியை பார்க்க வர்றானா, சோறு உண்டுட்டு போக வர்றானா? என்னமா சொல்றீங்க? அவர் பார்த்தா அப்படியே இருக்கு. இன்னிங்க இருந்தா சரியா இருக்காது. அச்சா என்ன எங்க கிளம்பிட்டீங்க? இல்லைங்க மாப்பிள்ள, தங்கச்சி பாக்குற அவசரத்துல வேலையில அப்படியே போட்டு வந்துட்டேன். அதான் போயிட்டு வரேன். அப்ப உங்க தங்கச்சி மேல அவ்வளவுதான் பாசமா? ஐயோ மாப்பிள்ள அப்படிலாம் இல்ல. அப்புறம் என்ன இன்னும் 2 நாள் இங்க தங்குறீங்க? மாப்பிள்ள அது வந்து அட நீங்க வாங்க. இந்தா நான் சாப்பிடுனா. சாப்பிடுறீங்களா இல்ல மச்சான் கூட பார்க்காம எடுத்து ஊட்டி விட்டுருவேன். ஐயோ சாப்பிடுங்க மாப்பிள்ள. இந்தாமா உன் குழந்தைக்காக சீட்டு போட்டிருந்தேன் அந்த பணம். இதெல்லாம் எதுக்கு? நான் நீ வாங்கிக்குமா. நீ பாசத்துக்காக வேணான்னு சொல்ற. ஆனா ஒரு சில பேருக்கு அவங்களால என்ன பண்ண முடியும்னு காமிச்சாதான் அவங்க யாருன்னே தெரியும். மாப்பிள்ள எனக்கு எல்லாம் தெரியும் மச்சான். அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்களை ஒரு நல்ல அண்ணனா தான் பாக்குறேன் மச்சான்.
மா சாப்பாடு கம்மியா தான் இருக்கு. தம்பி சாப்பிட்டானா? அவன் சாப்பிட்டான்டா, நீ சாப்பிடு. டேய் சாப்பிட்டியாடா? இல்ல நான் இனிமே தான் சாப்பிடணும், காலையில சாப்பிட்டேன். சரிடா இந்தா சாப்பிடு. என் கண்ணு முன்னாடி தான் நீ நிறைய சாப்பிட்ட. உங்க அண்ணன் மா சாப்பிட்டோம். விடுங்கம்மா, தம்பி தானே. டேய் தம்பி வந்து சாப்பிட்றா. மா குளிருக்கு ஸ்வெட்டர் வாங்கணும்னு சொன்னீங்களே, இந்தாங்க காசு 2 வாங்கிக்கோங்க. எதுக்கடா 2? உனக்கு தானே சொட்டர் இல்ல. மா தம்பிக்கும் சேர்த்து வாங்கிருங்கம்மா. அவனோட சொட்டர் இன்னும் நல்லா தான்டா இருக்கு. எனக்கு மட்டும் புதுசு வாங்கிட்டு அவனுக்கு வாங்கல நான் ஃபீல் பண்ணுவாமா. தம்பி நீ இப்படி பாசத்தை காட்டுற. ஒரு நாள் அவன் என்ன பண்ண போறான் பாரு. இப்ப பாரு எங்க அண்ணா கிட்ட என்ன பத்தி தப்பாவே பேசுறாங்க. சை டேய் நீ மட்டும் எப்படிடா இவ்வளவு பணம் வச்சிருக்க? புது ட்ரெஸ்ஸா போட்டு வர. டேய் அதெல்லாம் எங்க அண்ணனை வச்சுதான்டா. நான் அவன்கிட்ட போய் எனக்கு ஏதாச்சும் வேணும்னு கேட்டா போதும் உடனே வாங்கி கொடு. இப்ப கூட எக்ஸாம் ஃபீஸ்னு போய் சொல்லி சினிமா பார்க்க காசு கேட்டிருக்கேன். டேய் நீ எதுக்குடா சோகமாகற? என்னெல்லாம் பொருளை எடுத்தாலே திட்டுவான். ஏன்டா யூஸ் பண்றேன்னு அடிப்பான். காசு கேட்டா 1 ரூபா கூட கொடுக்க மாட்டான்டா. உங்க அண்ணெல்லாம் உனக்கு உண்மையா இருக்காருடா. தம்பி நீ இப்படி பாசத்தை காட்டுற. ஒரு நாள் அவன் என்ன பண்ண போறான் பாரு. மா அவன் என் தம்பிமா, அப்படிலாம் என்ன ஏமாத்த மாட்டான். டேய் டேய் மேல போய் உங்க அண்ணி ரூம்ல தலைவலி மாதிரி எடுத்துட்டு வாடா. இது அண்ணி ரூம்க்கா? டேய் உங்க அண்ணி இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கா. மேல போய் எங்க அண்ணி கிட்ட பிரண்டியா பேசலாம்ல. அம்மா கம்மன் இருக்குமா, எனக்கு வேற பொண்ணுங்கிட்ட எப்படி பேசணும்னே தெரியாது. அவங்க வேற இப்ப வந்தவங்க, நான்லாம் பேச மாட்டேன். இவர் என் குழந்தை தானே, அப்படியே எப்படி தேங்குறாரு? காலேஜ் போக வேற டைம் ஆச்சு. இப்ப என்ன பண்றது, தட்டலாமா வேணாமா? ஒரு வார்த்தை சீக்கிரம் வர சொன்னா வந்திருக்க போறேன். இவருக்கு என்ன சுத்தமாவே பிடிக்கல போல. சை அத்தை, உங்க 2வது பையனுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால நான் கொஞ்ச நாள் தனி கொடுத்துன போறோம் அத்தை. என்னம்மா சொல்ற? அவரோட அண்ணன் அவர்கிட்ட இருந்து பிரிச்சிட்டேன்னு நினைச்சு என் மேல கோவமா இருக்காரு போல. என்னம்மா பேசுற நீ? உன் இஷ்டத்துக்கு பண்றதுக்கு ஒன்றும் உங்க அம்மா வீடு கிடையாது. மா என்னம்மா ஆச்சு? இங்க பாருடா, இப்பதான் இவ்வளவு கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள நம்ம அண்ணனை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருவா போல. என்னம்மா நீங்க டாக்ஸிக்கா பேசிட்டு இருக்கீங்க? அவசரப்பட்டு வார்த்தை விட்டு எங்க மனசை கஷ்டப்படுத்தாது. இவ்வளவு நாள் பொண்ணுங்கிட்ட பேசாம இருந்தா அண்ணி கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம தான்மா பேசாம இருந்தேன். ஒரு அண்ணி அம்மாவை நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்க அண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அண்ணி. என்னடி? நான் ஒருத்தனை லவ் பண்றேன். நீங்க தான் அதை பத்தி அண்ணா கிட்ட பேசணும். லவ்வா? என்னால முடியாது. சேர்த்து தான் எனக்கு சொன்ன, பின்ன கூட்டிய விட சொன்னா. சாரி அண்ணி, உங்க அளவுக்கு நான் எத்தனை ஹெல்ப் பண்ணிருப்பேன். நீயா? தங்கச்சி இவதான் நான் லவ் பண்ற பொண்ணு. இவதான் என் தங்கச்சி. எப்படியாவது அவளை கரெக்ட் பண்ணிரு. இப்பப்பா நம்ம பெர்ஃபார்மன்ஸ். ஹாய் கவி. ஹாய், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டனே. என்னது ஹாய் சாப்பிட்டீங்களா? சீச்சி எல்லாம் தலையெழுத்து. ஐயோ இவ வேற கடுப்பாராளே. இவ்வளவு கேவலமா ஜோக் சொல்லிட்டு அதை விட கேவலமா சிரிக்கிறா. என்ன சிரிக்க மாட்டேங்கிறீங்க? நான் ஓகே சொன்னதா கல்யாணம் தெரியும்ல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஐயோ சிரிப்பு மூக்குவலியா ஒழுகிடுச்சுமா. அண்ணி இப்படி பண்ணி மாதிரி மேயாதீங்க, கொஞ்சம் டீசெண்டா சாப்பிடுங்க. எவ்வளவு திமிரு இருக்கு இவளுக்கு. ப்ளீஸ்மா. அன்னைக்கு என்ன அப்படிலாம் பண்ணிட்டு இப்போ டிராமா பண்றியா? அண்ணி உங்க கையை காலை நினைச்சு கேக்குறேங்க. நீ கையெல்லாம் நினைக்க வேணாம், இந்த காலே தர்றேன். இப்படி சொல்றாங்க. ஏங்க உங்க தங்கச்சிக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பாத்திருக்கேங்க. நீ எப்பமா புரோக்கர் ஆன? என்னங்க இவன் எனக்கு தெரிஞ்ச பையங்க. கவிக்கு பிடிக்குமான்னு தெரியாம இருங்க. ஏங்க அந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமா? நீங்க எது பண்ணாலும் நல்லது தானே பண்ணுவீங்க. உங்க விருப்பம் தான் என் விருப்பம். அடிப்பாவி. தங்கச்சிக்கு பிடிச்சிருக்குன்னா இப்பவே மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுமா. சரிண்ணே. காரியத்துக்கு எடுத்துறாதடி, சும்மா இரு. அண்ணி அண்ணா எங்க போனா? உங்க அண்ணா முக்கியமான வேலையா ஊருக்கு போயிருக்காருடா. வர்றதுக்கு 2 வாரம் ஆகும். 2 வாரமா? அண்ணா எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட காசு வேணும், காசு அனுப்புறீங்களா? அக்கௌண்ட்ல காசு இல்லடா, அண்ணி கிட்ட வாங்கிக்கோ. சரிண்ணா. அண்ணா உங்ககிட்ட ஃபீஸ் காசு வாங்கிக்க சொன்னாரு. ஏண்டா உங்க அண்ணா தான் சொன்னார்னா உனக்கு என்கிட்ட வந்து கேக்குறதுக்கு வாய் கூசல? என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாரு, அதை நீ உன் தேவைக்கு ஈஸியா செலவு பண்ணிட்டு போயிருவியா? இல்ல நீ அண்ணன் தான். ஃபர்ஸ்ட் அடுத்தவங்க நம்பி வாழாம உன்னை நம்பி வாழுடா. செம் ஃபீஸ் கட்டுறக்கே அண்ணே அப்படி திட்டினாங்க. காலேஜ்ல எக்ஸாம் ஃபீஸ் வேற கட்ட சொல்லியிருக்காங்களே. அண்ணா பார்ட் டைம் ஏதாவது வேலை கிடைக்குமா? தட்டல் எடுக்கிற வேலை வேணா இருக்குப்பா. சரிண்ணா. சார் எக்ஸாம் ஃபீஸ் ஆன்லைன்ல கட்டணும். ஃபீஸ் உங்க அண்ணி ஆல்ரெடி கட்டிட்டாங்கப்பா. இந்தாங்க, எனக்கு யார் காசும் தேவையில்ல. டேய் நீ வச்சுக்கோடா, அது உனக்கு தான். அடுத்தவங்களை எதிர்பார்க்க கூடாதுன்னு தான் சொன்னேனே தவிர நாங்க ஒன்னு அடுத்தவனா பாக்கலடா. உன் தனிப்பட்ட செலவுக்கும் உன் காலேஜ் ஃபீஸ்க்கும் மற்றவங்களை நம்பாம உனக்காக நீ கஷ்டப்படணுன்றத புரிய வைக்க தான் நான் இதை பண்ணேன். ஏய் நில்லு, சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியாதா? இனிமேல் லேட்டா வந்தா உன்னை வெளியவே தூங்க விட்டுருவேன். டேய் தம்பி, தேவையில்லாம காசெல்லாம் செலவு பண்ணாதடா. நான் என்ன உங்க காசையா செலவு பண்ணேன்? நான் எங்க அண்ணா காசை தானே செலவு பண்ணேன். அதுல எனக்கு உரிமை இருக்கு தம்பி. உங்களுக்கு உரிமை இருந்தா எனக்கும் இருக்கு. எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண தேவையில்ல. விட்ரா, அண்ணி தானே சொன்னாங்க. இவங்க யாரா எனக்கு இதெல்லாம் சொல்ல? எங்க அண்ணனே இதெல்லாம் கேக்குறது இல்ல. மா சாப்பாடு சூப்பர். சமைச்சது நான் இல்ல, உங்க அண்ணி. அண்ணியா? சை, எனக்கு சாப்பாடே வேண்டாம். ஏய் நில்லு,
அப்படி என்னடா உனக்கு என் மேல கோவம்? ஒரு அண்ணின்ற உரிமையில உன்கிட்ட பேசினது தப்பாடா? இதுவே உனக்கு அக்கா இருந்து அவன் உன்கிட்ட பேசியிருந்தா நீ கேட்டுக்க மாட்டியா? அண்ணி அப்போ நீ என்ன இருந்தாலும் வேற வீட்டு பொண்ணா தானே பாத்திருக்க? அண்ணி ப்ளீஸ் அப்படியெல்லாம் இல்லை அண்ணி. நான் உங்களை என் அம்மா மாதிரி நினைக்கிறேன். மன்னிச்சிருங்க அண்ணி. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். அம்மா பெருசு என்ன சொன்னாலும் கேட்டுக்கு, சிறுசு சென்டிமெண்டா சொன்னாதான் கேட்கும். அம்மா அவனை நீதாம்மா கண்டிச்சு வளர்க்கணும்.